வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதுலேருந்தே வந்து எவ்வளோ பேர் டிஎன்பிசிக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு வரீங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இன்றைக்கி டே 3 கவுன்சிலிங் முடிவில் எவ்வளோ போஸ்டிங் போயிருக்கு, பேலன்ஸ் எவ்வளோ போஸ்டிங் இருக்குங்கிறது ஒரு ஓவரால் ரிவ்யூவை நம்ம பார்ப்போம். ஸோ நான் கம்யூனிட்டி வைஸாக போட்டால் என்ன டிபார்ட்மெண்ட் வந்து அதில் இருக்குன்றது மாதிரி கேட்பீங்க. இல்லை என்ன டிபார்ட்மெண்ட் போட்டால் அதில் என்னோட கம்யூனிட்டிக்கு இருக்கான்றது கொஸ்டின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் போங்க. கவுன்சிலிங்கிற டேப் இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா டே 3 அப்படின்னு போட்டு அதுக்குரிய 2 பிடிஎஃப்மே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று கம்யூனிட்டி வைஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று அந்த டிபார்ட்மெண்ட் வைஸும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் உங்களோட கம்யூனிட்டிக்கு நேராக உங்களுக்கு வேக்கன்ட்டி இருக்காங்கிறது தெரியும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்கும். 1 by 1 பாருங்கள். ரிசர்வேஷன்லாம் போட்டிருக்கோம். இனி வேலைக்கு போகிறவங்களும் சரி, வேலைக்கு இனிமேல் போகிறவங்களும் சரி, அதை பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நம்ம இந்த ஆர்டர் வாங்கினவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோவும் நம்ம போட போகிறோம். ஸோ அதையும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி டே 3 எண்டிங்கில் எவ்வளோ போஸ்டிங் போயிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ விஏஓ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்குது 402. அதில் 302 வந்து ஃபில் ஆயிடுச்சு. மிச்சம் வந்து 100 தான் இருக்குது. நல்லா பாருங்கள், 3 நாள் தான் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 100 விஏஓ போஸ்டிங்காவது என்ன செய்கிறாங்க, எடுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 302 ஃபில் ஆகிருச்சுன்னா 3 நாளே ஃபில் ஆயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா விஏஓ எல்லாருமே அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு டே வந்து ரெவன்யூவில் இருக்கக்கூடிய விஏஓ ஜேஏ எல்லாமே வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடுறாங்க, ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ரெவன்யூ மட்டும் இல்லை, ரூரலாக இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு எடுக்க விருப்பப்படுவாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து 4வது நாள் போகிறவங்களுக்காக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 விஏஓ போஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3901 போஸ்டிங்கில் 860 ஃபில் ஆயிடுச்சு. மிச்சம் 3041 போஸ்டிங் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவில் நேற்று உள்ள அதே ஸ்டேட்டஸ் தான். இன்றைக்கி வந்து யாருமே வந்து என்ன செய்யலை, இந்த போஸ்டிங் வந்து யாரும் எடுக்கலை. ஸோ அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் போஸ்ட்டும் யாரும் எடுக்கலை. ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹையர் செகண்டரி லெவலில் அந்த 25 அப்படியே இருக்குது. ஜூனியர்ஸில் டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய 115 அப்படியே இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் டிகிரி சிஓஏ சேர்த்து இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் 20 வந்து அதுவும் அப்படியே இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட் காமர்ஸ் முடிக்க அந்த போஸ்டிங்கும் 28 உங்களுக்கு வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்து டே 3 கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, லெபார்டரி அசிஸ்டண்ட்னாலும் சரி, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட், இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து யாரும் எடுக்கலை. அதுவுமே 37 25 அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் 34 போஸ்டிங் அப்படியே இருக்குது. மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3 15 அப்படியே இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4ல் மட்டும் 2 போஸ்டிங் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 28 போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ இந்த இஓ ஆஃபீஸர் கிரேடு 4ங்கிறது ஹெச்ஆர்என்சியில் ஹிந்துஸ் மட்டும்தான், அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதில் இன்றைக்கி 2 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து ப்ரொமோஷன் ஓவராலாகவே நல்லாவே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கவுன்சிலிங் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லைட்டாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் டிஎன்பிஎஸ்சி போயிட்டு இப்போ ஒரு 3 டேஸ் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த ஆர்டர் வாங்கின பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, நம்ம யூடியூப்பில் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் அந்த வீடியோவும் பாருங்கள். அது ரொம்ப 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 எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆர்டர் வாங்கி வீட்டில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.